எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நேர காலம் என்னையெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க, ஒன்றும் செய்யாது தம்பி. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யும், உன்னை கேட்காம மழை பெய்யும், உன்னை கேட்காம உன்னை மயக்கம் போடுற அளவுக்கு வெயில் அடிக்கும். இது ரெண்டு நீ கண்ணில் பார்க்குற. அப்போ ராகுவோட கதிரையோ கேதுவோட கதிர்களையோ நீங்கள் சந்திரனோட அலைவரிசையோ உன்னால் உணர முடியல அப்படின்றதுக்காக நீ என்ன சொல்கிறீங்க, இந்த காலம் என்ன செய்யும், நேரம் என்ன செய்யும், எனக்கு இந்த இயற்கை என்ன செஞ்சிடும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதிகப்படியான வெயில் எப்படி உங்களுக்கு மயக்கத்தை தருதோ, அதிகப்படியான மழை எப்படி உங்களுக்கு காய்ச்சலை தருதோ, உங்களுக்கு ஒரு குளிரை தருதோ, அதே போல் 9 கிரகங்களும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை உங்களோட ஒவ்வொரு செல்களிலையும் ஒவ்வொருட டிஎன்ஏல ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதன் விளைவாகத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. அப்போ வெற்றியை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, மனிதன்னா யார், மனிதன் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. மனிதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நினைக்க முடியும், சிந்திக்க முடியும், என் மனசுன்னு ஒன்று இருக்குது, இப்படி எல்லாருமே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தித்தல் அப்படின்ற ஒரு செயலை, ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த முடியும். நீங்கள் எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். 2வது பாயிண்ட், பேச முடியும். நீ உங்களோட சிந்தனை என்னவா இருக்கோ அதுதான் அந்த பேச்சாக வரும். நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றாத வரைக்கும் உங்கள் பேச்சு பொய்யாத்தே இருக்கும், உங்கள் பேச்சு மிக சரியாக இருக்காது. அப்போ பேச்சு அப்படி நீங்கள் மாறணும், வலுவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சிந்தனையில் தான் இருக்குது. அடுத்து செயல். இந்த 3 தவிர எந்த ஒரு மனிதனும் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று செய்ய முடியாது.